அயோத்தியா மாதிரி கோயில்கள்லயே இது நடக்கின்றது. இப்ப அயோத்தியாவில பணத்துக்கு ஏதாவது தட்டுப்பாடா? இது நம்ம ஆன்மீகத்தினுடைய அடி வயிற்றிலேயே கை வைத்த மாதிரி ஆச்சு. அந்த கோயில்ல போய் திருடுறாங்களே, எப்படி இதை எடுத்துக்கொள்வது? நமது நம்பிக்கையில் பகவானுக்கு கொடுத்த காசு என்றைக்குமே வீண் போவதில்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அயோத்தியால பணம் திருடப்பட்டது, அதனால கோயில்களுக்கு கொடுக்கணுமா, இனிமேல் நான் கொடுக்கவே கூடாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய பயமே தேவையில்லை. இந்த ட்ரஸ்டின்னு சொல்லக்கூடிய நபர்கள், ட்ரஸ்டின்னு சொல்றோம் இல்லையா, இப்ப இந்த அறங்காவலர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல. நாம செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவா சொல்றேன். எதுக்காக கோயில போய் காசு கொடுக்குறோம் தெரியுமா? நம்மளுடைய புண்ணியம் பல மடங்கு இரட்டிப்பாகுன்ற கதை கொடுக்கும். தண்டனைகள் கடுமையாகிற வரைக்கும் தப்புகள் குறையவே குறையாது. திருடியவனுக்கு என்ன தெரியும்? நான் ஜெயில ஒரு வருஷம் இருக்க போறேன், வெயில்ல வெளில வந்துட போறேன்னு நினைச்சிட்டான்னா அவன் திருடி கொண்டுதான் இருப்பான். இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் இஸ்கானை சேர்ந்த ஸ்ரீராம் தாஸ் அவர்கள் தான். வணக்கம் சுவாமி. வணக்கம். இந்த அயோத்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் உண்டியலில் போடுற காசையே அது திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். அதாவது கோயில் காணிக்கை இப்படி கொடுக்கிறது சுவாமி கொடுக்குற மாதிரி விஷயத்த நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் அந்த கோயிலில் வேலை செய்கிறவங்க எப்படியேப்பட்டவங்க அப்படின்னா ஒரு கடவுளாகவே பார்த்து தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் இருந்தாலுமே அவங்களுமே இந்த காசை எடுக்கும்போது ஒரு 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 நம்பிக்கையின்மைன்ற ஒரு விஷயம் வராது. அதுவும் முக்கியமாக அயோத்தியா போன்ற கோயிலில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு கோயிலாக பார்க்கப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது எப்படி சுவாமி நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் வரும்? நல்ல கேள்வி. என்ன அப்படின்னா, நம்பிக்கைன்ற காரணத்துக்காகத்தான் போய் உண்டியலை முதல்ல போடுறோம். உதாரணத்துக்கு, நான் சம்பாதித்த காசை, நான் சம்பாதித்த செல்வத்தை கோயிலுக்கு எதுக்காக கொடுக்குறோம்? என்ன கொடுக்குறோம்? 2 காரணங்களுக்காக கொடுக்குறோம். என்ன காரணம்? ஒன்று, அந்த கடவுளிடம் சரணாகதி அடைகின்றேன், அந்த கடவுளுடைய ஏதாவது நல்ல விஷயங்களுக்கு என்னுடைய பணம் போய் சேரட்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொண்டு போய் கேட்கணும். 2வது எதுக்காக கொடுக்குறோம்? இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நான் ஏதாவது பாவங்களை செய்திருந்தால் இந்த பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு என்ன பண்றோம்? அதற்கு ஒரு பிராயச்சித்தமாக இந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கணும். 2 காரணம். 2லேயுமே அந்த பேஸ் என்ன? நம்பிக்கை. நீங்க சொன்னீங்க ஸ்ரத்தா. இதுல சமஸ்கிருதத்துல ஸ்ரத்தான்னு பேரு. ஸ்ரத்தைனா நம்பிக்கை. எனக்கு இந்த கோவிலில் முதல் கடவுள் இருக்கின்றாரான்ற நம்பிக்கை இல்லைன்னா போய் கோயில உண்டியில போட மாட்டோம். எனக்கு முதல்ல கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னா கோயிலுக்கே போக மாட்டோம். அப்ப நீங்க கேட்ட நல்ல கேள்வி என்னன்னா, அயோத்தியா மாதிரி கோயில்கள்லயே இது நடக்கின்றது. அப்ப உண்மைதான். என்ன, இன்னைக்கு அயோத்தியாவில பணத்துக்கு ஏதாவது தட்டுப்பாடா? திருப்பதியில பணத்துக்கு ஏதாவது தட்டுப்பாடா? ஆனா அங்கதான் என்ன நடந்து கொண்டிருக்கு? இந்த மாதிரி வரக்கூடிய பணங்களை எப்படி சூறையாடுவது, எப்படி திருடி செல்வது என்று நிறைய பேர் பிளான் பண்ணி பண்றாங்கன்றதை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கு. அப்ப நீ கேட்ட கேள்வி, இது நம்ம ஆன்மீகத்தினுடைய அடி வயிற்றிலேயே கை வைத்த மாதிரி ஆச்சு. அதான் உங்களுக்கு கேள்வி இல்லையா? ஆன்மீகத்தினுடைய அடி வயிறு அதுதான் முக்கியம். அயோத்தியா மாதிரி கோயில், அந்த கோயில்ல போய் திருடுறாங்களே, எப்படி இதை எடுத்துக்கொள்வது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கேட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? யாராவது ஒரு நபர் 2 விதமாக அதை புரிஞ்சுக்கலாங்க. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பணத்தை, நான் சம்பாதித்த பணத்தை பகவானுக்கு அர்ப்பணிக்கின்றேன்ற எண்ணத்தில் விட்ட காசு என்றைக்குமே பகவானை சென்றடைந்து விடுகின்றது சாஸ்திரம் சொல்கின்றது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களுடைய கோயிலுக்கு, இன்றைக்கி எங்கள் கோயில் கட்டி கொண்டிருக்கோம் சேலத்தில். அந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான நபர்கள் பணம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பணத்தை நான் கையாள செய்திருந்தால், 2 விஷயமா, 2 கையாள செய்திருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் கொடுத்த பர்பஸ் சரியான பர்பஸ் தான். ஆனால் என்னாச்சு, அந்த நபர் சரியான பாதையில் அந்த பணத்தை எடுத்து செல்லவில்லை. அதனால் என்னாச்சு, நீங்கள் கொடுத்த பணம் வீணாகவில்லைன்றதான் முக்கியமான காரணம். இன்னைக்கு இது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் கரன்சி அண்ட் மானிட்டரி கரன்சி நான் பிரிப்பேன், 2ஆக பிரிப்பேன். முதல்ல அந்த நம்பிக்கையை பேசுவோம், அப்புறம் மற்ற விஷயங்களை பேசுவோம். நம்பிக்கைனா என்னன்னா, நீங்கள் போட்ட பணம்ன்றது ஆன்மீக பணத்திற்கும் ஒரு வெளிப்படையான பணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? கடவுளிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு கடவுளிடம் போய் இந்த பணத்தை உனக்காக அர்ப்பணிக்கின்றேன் கடவுளேன்னு கொடுக்கக்கூடிய பணம் அவருக்கு அவர் என்ன பண்ணிட்டார்னா, ஆமாம் நாம் ஏற்றுக்கொள்கின்றேன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவலாக ஒரு அக்கௌண்டிங் முடிஞ்சாச்சு. இந்த நபர் 100 ரூபாய் உண்டியலில் செலுத்தி விட்டார் அப்படின்றத கடவுள் பார்த்து விட்டார், யமதேவர் பார்த்து விட்டார், அக்கௌண்டிங் அங்கேயே முடிஞ்சாச்சு. சரிங்களா?
நம்மளுடைய குறைபாடு உள்ள சிஸ்டத்தை தான் அது அக்கௌண்டிங் சரியா ஆகலை. சொல்கிற பாயிண்ட், நம்மளுடைய குறைபாடு உள்ள சிஸ்டத்தில் அது அக்கௌண்டிங் சரியா ஆகலை. என்ன காரணம்? அக்கௌண்டிங் சிஸ்டத்தில் குறை, பணத்தை எடுத்துக்கொண்டு செல்லுதல் குறை, பணத்தை வந்து கீழே போட்டு விட்டார்கள், சரியான பாதை கொண்டு போய் சேர்க்கல, அதில் குறை, எவ்வளவோ குறைகள். மக்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், நமது நம்பிக்கையில் பகவானுக்கு கொடுத்த காசு என்றைக்குமே வீண் போவதில்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அயோத்தியாவில் பணம் திருடப்பட்டதே, அதனால கோயில்களுக்கு கொடுக்கணுமா, இனிமேல் நான் கொடுக்கவே கூடாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய பயமே தேவையில்லை. என்ன காரணம் என்றால், எல்லா காலங்களிலும் சில கோயில்களில் சில நபர்கள் இந்த மாதிரி தவறான விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டு தான் இருந்தார். என்ன அப்படின்னா, பௌதிக உலகம், பகவத்கீதை கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அசுரன்றவன் யார் அப்படின்னா, அசுரன் நீங்கள் சொல்லிக்கிற அசுரன், நீங்கள் சொல்கிற அசுரர்கள் தேவர்கள்னு சொல்கிறோம். அசுரர்கள்னா யார் அப்படின்னா, ஈஸ்வரோகம் அகம்போகி. ஈஸ்வரோகம் அகம்போகினா என்ன? அடுத்தவனை நிர்பந்தப்படுத்தி, அடுத்தவனை ஏற்றி பிழைத்து நான் போகமாக வாழ்வதுதான் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தான் அசுரன். பாதை புரியுதுங்களா? உங்களை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களை ஏற்றி பிழைச்சாவது நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைச்சேன்னா அசுரன். என்ன அர்த்தம்? இந்த கோயிலில் திருடக்கூடியவர்களை எப்படி சொல்வது? அவர்கள் அசுரர்கள் தான். அவர் அசுரர்களுடைய போர்வையில் மனிதர்கள் போல இருக்கார்கள், பக்தர்கள் போல இருப்பார்கள், அல்ல பக்தர்களுடைய ஏதாவது ட்ரஸ்டியாக கூட இருக்கலாம், எப்படியா இருக்கலாம். ஆனால் ஆன்மீக பாதையில் மடங்களுடைய அதிபராகவும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அசுரர்களே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகின்ற முதல் விஷயத்தை பேசிட்டோம். இது நம்மளுடைய மத நம்பிக்கைகளில் எந்த குறைபாடுகளும் இல்லை. எங்கேயாவது பணம் திருடி போனால் கூட பகவானை சென்று அடைந்து விட்டது அப்படின்றது ஒரு பூர்ண திருப்தி நமக்கு முதல்ல வேண்டும். இது முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ட்ரஸ்டின்னு சொல்லக்கூடிய நபர்கள், ட்ரஸ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அல்லது கோயிலை அறங்காவலர். இப்போ இந்த அறங்காவலர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது நம்மளுடைய சாஸ்திரங்களில். நான் 2 உதாரணங்கள் எனக்கு ஞாபகம் வருது, அதனால் உங்களுக்கு மீட்டாக சொல்கிறேன். நீ கேட்ட கேள்விக்கு அறங்காவலர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி திருவனந்தபுரம் போயிருந்தேன். திருவனந்தபுரத்தில் அந்த அரசர் பரம்பரை இருக்கக்கூடிய அவர்கள் என்னை அழைத்திருந்தாங்க அவங்க வீட்டுக்கு. அவங்களுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடத்தியிருந்தோம். அங்கேருந்து அந்த ராஜா மாதாவை சந்தித்தேன். இப்போ இருக்கக்கூடிய அந்த இளவரசரையும் பார்த்துட்டு தான் வந்தேன். அவங்களுடைய பேர் எப்படி இருக்குது அப்படின்னா, அவருடைய பேர் என்ன, பத்மநாப தாசா. நாங்களே எங்கள் பேரில் தாசன் வச்சுருக்கோம். எதுக்காகனா, பகவானினுடைய தாசன் நாங்கள், பகவான் நாங்கள் இல்லை, சீடர்கள். நாங்களாம் பகவானுக்கு சேவைகள் செய்யக்கூடிய சேவகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அயோத்தியா கோயிலில் வேலை செய்யக்கூடிய அனைத்து நபர்களும் யாரு? சேவகர்கள். அவங்களாம் சேவை செய்யக்கூடிய சேவகர்கள். இப்போ அந்த நபர் என்ன சொன்னார்கிட்ட, யாரு அந்த திருவனந்தபுரம் ராஜ பரம்பரையில் அந்த பரம்பரையில் வரக்கூடிய அவர் என்ன சொன்னார், நாங்கள் தான் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலினுடைய அறங்காவலர்கள். ஆனால் நாங்கள் அறங்காவலர்கள் அல்ல, நாங்கள் அந்த கோயிலினுடைய கடைசி மட்ட சேவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சிஸ்டம் ஒன்று இருக்கு, உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சிஸ்டம் அப்படின்னா, தினமும் காலையில் அந்த அரசரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் காலையில் முதல்ல போய் கோயில் நடை திறந்த உடனே அவர்கள் தான் முதல் தரிசனம் செய்வார்கள் அனந்த பத்மநாப சுவாமி கோயில். அனந்த பத்மநாப சுவாமி கோயில் தான் இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிகமாக செல்வம் உள்ள கோயில் சொல்லப்படுகிறது, நமக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுறார், அவர் போய் முதல்ல தரிசனம் செய்துவிட்டு வர்றார். கோயில் இல்லம் பிரகாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது என்ன பண்ணுவாரா, வெளியில் அரசர்களுக்கு பக்கத்தில் இந்த மயிலுடைய இறகுகள் 2 இருக்குது. அது என்ன அங்கே இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க, மயிலுடைய இறகுகள் எடுத்து காலில் இருக்கக்கூடிய தூசுகளை முதல்ல எடுத்து விடுறாங்க. காலில் இருக்க தூசுகளை முதல்ல எடுத்து விட்டு படியை தாண்டின உடனே நீரினால் காலை கழுவி கொண்டு வீட்டுக்கு வரான். என்ன காரணம் நான் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறார், அவர் கோயிலிருந்து அந்த மண்ணை கூட நான் வெளில எடுத்துகிட்டு வரக்கூடாது, கோயிலுக்கு கூடிய அந்த துரும்பை கூட, அந்த தூசுவை கூட நான் வெளில எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றது எங்களுடைய பாரம்பரியம். இது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். அந்த மாதிரி ஒவ்வொரு நிர்வாக அதிகாரியும் யோசித்து விட்டால், ஒவ்வொரு அறங்காவலரும் யோசிக்க ஆரம்பித்து விட்டால், ஒவ்வொரு கோயில் சேவகனும் யோசிக்க ஆரம்பித்து விட்டால், நமது கோயில்களை எங்கேயோ போயிடும் இல்லையா? அப்போ எப்படி ஒரு நல்ல சிந்தனை பார்த்தீங்களா? இரண்டாவது சொல்கிறேன் உங்களுக்கு உதாரணம். என்ன உதாரணம் அப்படின்னா, அந்த சேவகனாக இருக்கிறவன் கோயில் உதாரணத்துக்கு கோயில் என்னை வாழ வைக்கின்றது. இப்போ எங்களுடைய கோயிலுக்கு வரீங்க, நான் உதாரணமாக சொல்கிறேன், பெருமைக்காக சொல்லலை. ஏன்னா அடிக்கடி கேட்பாங்க, எங்களுடைய ஆசிரமத்திலேயே கரண்ட் கூட இல்லைன்னு கேட்பாங்க. எங்கள் ஆசிரமத்தில் கரண்ட் கூட கிடையாது. நான் கரண்ட் இல்லாமல் எப்படி ஒரு சாதுக்கள் வாழ வேண்டும்னு வாழக்கூடிய ஒரே ஒரு ஆசிரமம் சேலத்தில் நம்ம ஆசிரமம். கரண்ட் இல்லாமல் மண் குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். வெளியில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கோயில், தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி ஒரு பெரிய கோயில் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. என்கிட்ட ஒரு நபர் கேட்டார், சாமி ஏன் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க கேட்டார். நான் சொல்லி கஷ்டமாக வாழவே இல்லையே, அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்கள் கஷ்டத்தை இருக்குன்னு உங்களுக்கு சொன்னேன்னா சொல்லலை. அப்போ அவர் சொன்னார், ஏன் உங்களுக்காக ஒரு அற்புதம் நல்ல வீட்டை கட்டிக்கலாமே, ஒரு ஃபேன் லைட்டு போட்டுக்கலாமே,
அதுவும் சேலத்தில் வந்து 42 டிகிரி வந்து வெயில் வந்துடுது, கொளுத்தி எடுக்கும். ஆமாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு ஏசி போட்டுக்கலாமே அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அப்போ அவருக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, மக்கள் காசு கொடுக்குறாங்க. எதுக்காக காசு கொடுக்குறாங்க? கோயிலை கட்டுவதற்கு காசு கொடுக்குறாங்க. எனக்கு வீட்டை கட்டுவதற்கு காசு கொடுத்தாங்களா? கொடுக்கல. மக்கள் காசை கொடுக்கிறார்கள். எதுக்காக கொடுக்குறாங்க? அன்னதானம் கொடுப்பதற்காக காசு கொடுக்கின்றார்கள். எனக்கு நான் வந்து ஆடம்பரமாக வாழ்வதற்கு காசு கொடுக்குறாங்களா? இல்லை. கோயிலுக்காக பணத்துக்கு காசு கொடுக்க என்ன கொடுக்குறாங்க? கோயில் சேவைகள் நல்லா செய்யட்டும் அப்படின்னு, ஒரு குருகுலம் நடக்கட்டும், கோஷாலை நடக்கட்டும், நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கட்டும், நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கட்டும்னு கொடுக்குறாங்க. நான் ஆடம்பரமாக வாழ்வதற்கு நான் கோயிலை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் வெளியில் வேலையை பார்த்துருக்கலாமே. நான் வேலையை பார்க்கும்போது இதை விட ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். எதற்காக அதை விட்டு இங்கே வரோம்? எதுக்காக வரோம்னா, கோயில் சேவகனாக வர வேண்டும்ன்ற ஒரே காரணத்துக்காக வந்திருக்கோம். இப்போ எதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவாக சொல்கிறேன். எதுக்காக கோயிலில் போய் காசு கொடுக்குறோம் தெரியுமா? நம்மளுடைய புண்ணியம் வந்து பல மடங்கு இரட்டிப்பாகுன்ற கதை கொடுக்குறோம். நானே வந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து அன்னதானம் கொடுத்தேன் அப்படின்னா 4 பேருக்கு அன்னதானம் கொடுக்க முடியும், 10 பேருக்கு அன்னதானம் கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு கோயிலில் கொடுக்குறீங்க, உங்களைப் போல ஒரு 100 பேர் கொடுத்தாங்க. உங்களைப் போல 100 பேர் கொடுத்த காசில் 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு 1000 பேர் கொடுத்த அன்னதானத்துக்குரிய புண்ணியம் கிடைத்து விட்டது. புரியுதா உங்களுக்கு? கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய பணம், நீங்கள் கொடுத்த பலன், புண்ணிய பலன் பல மடங்கு அதிகப்படுத்தி உங்களுக்கு வந்து திருப்பி கிடைக்க போது புண்ணியமாக. தனிமையாக செஞ்சுதான் செஞ்சிக்க முடியாது. யாரோ ஒருத்தருக்கு வந்து உடை கொடுக்குறீங்க, ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். கோயிலில் கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரி 4 பேர் சேர்ந்து கொடுத்ததுனால 10 பேருக்கு கொடுக்க முடிஞ்சது. அப்போ புண்ணியங்கள் பல மடங்கு உயர்த்தி காட்டும். பாவங்களும் அதே போலத்தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கோயிலுக்கு கூடிய காசை எடுத்து நான் வந்து என்னுடைய சௌரியங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? ஒருத்தர் கொடுத்த காசை யூஸ் பண்ணால் எனக்கு ஒரு பாவம், லட்சக்கணக்கான மக்கள் கொடுத்த காசை யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். அப்போ லட்சக்கணக்கான பாவம் எனக்கு வந்து சேர்ந்துருமே. நீ கேட்கலாம், சார் பாவ புண்ணியம்லாம் பார்க்காத நபர் தான் அங்கே வந்து திருடிருக்கான், அவன் பண்ணியிருந்தான்னா அவன் திருடிக்கவே மாட்டானே அப்படின்னு கேட்டுருக்கலாம். அப்போ அதுதான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஸ்டம் சரியில்லைன்னு அர்த்தம். சிஸ்டம் ஏன் சரியில்லை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நம்மளுடைய தமிழ்நாட்டில் கட்டிய பிரம்மாண்டமான கோயில்கள், நிறைய கோயில்கள் கட்டியது வந்து விஜயநகர பேர், விஜயநகர கிங்டம், விஜயநகரம்னு சொல்லக்கூடிய அந்த மாமன்னர்கள் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய கோயில்களை கட்டினாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இப்போ ரீசெண்டாக யாரோ காமிச்சிருந்தா அதை சொல்கிறேன் உங்களுக்கு. 1300 1200களில் திருக்கழுக்குன்றம்னு ஒரு கோயில் இருக்குங்க. திருக்கழுக்குன்றம் கோயிலில் ஒரு திருட்டு வேலை நடந்து விட்டது. இது வந்து கல்வெட்டில் இருக்குது. கல்வெட்டில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி அந்த காலத்தில் இந்த மாதிரி திருடியர்களை எப்படி கையாண்டார்கள்ன்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த திருக்கழுக்குன்றம் கோயிலில் ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறார், இரவு நேரத்தில் திருடி கொண்டு சென்று விடுகின்றார் பகவானுடைய நகைகளை, பகவானுடைய பணத்தை. அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த பட்டர்னு சொல்லக்கூடிய அந்த கோயில் அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுறார், அதை பார்த்து விடுகின்றார். தெரிந்து விட்டது, திருடு போய்விட்டது என்று அரசர்கிட்ட போய் சொல்கிறார். அரசர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, யார், நம்ம விஜயநகர பேரரசர் அரசர் என்ன பண்ணுறார், யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இமீடியட்டாக ஆட்களை அனுப்புகிறார். அந்த ஆட்களை அனுப்பும்போது அந்த நபர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த நபரை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் யார் அதை திருடினான்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. நபரை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வந்து இன்றைக்கி மாதிரி சிசிடிவி கேமரா இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி மாதிரி உங்களுடைய ஃபோனை வச்சு ட்ராக் பண்ணக்கூடிய விஷயம்லாம் அன்றைக்கி இல்லை. ஸோ அந்த நபரை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எந்த குடும்பம், யார் அவர், எந்த மாதிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. அரசன் கொடுக்கக்கூடிய ஒரே ஆணை என்ன அப்படின்னா, அவராக வந்து மறுபடியும் பணத்தை திருப்பி கொடுப்பதற்கு வரி அவருடைய அனைத்து உறவினர்களும் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களும் கோயில் சொத்தாக மாறிவிடும். நீ யோசிச்சு பாருங்க, உங்களுடைய சொத்து மட்டும் இல்லை, உங்களுடைய உறவினர்களுடைய அனைத்து சொத்து கோயில் சொத்தாக மாறிடும். அப்போ உறவினர்கள் என்ன பண்ணுவான், யார் அவனு தேடாம விட மாட்டான் அவனை. உண்மையா இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்க, என்னுடைய சொத்து ஏன் வீணடிக்கணும், என்னுடைய யாரோ ஒருத்தர் எனக்கு மாமனுக்கு பாமனுக்கு பிறந்த ஒரு பையன் வந்து திருடிட்டான், நான் இதுக்கு ஏன் சொத்தை கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் போய் அந்த நபரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எங்களுடைய சொத்து எல்லாம் போகுதுன்ட்டு 4 நாட்களில் அவனை கண்டுபிடித்து அந்த சொத்தை கொண்டு வந்து திருப்பி சேர்த்துட்டாங்க கோயிலுக்கு. என்ன காரணம்? தண்டனைகள் கடுமையாகிற வரைக்கும் தப்புகள் குறையவே குறையாது. திருடியவனுக்கு என்ன தெரியும், நான் ஜெயிலில் ஒரு வருஷம் இருக்க போகிறேன், பெயிலில் வெளில வந்துட போகிறேன்னு நினச்சிட்டான்னா அவன் திருடி கொண்டு தான் இருப்பான். நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ திருடியவருக்கு என்ன பண்ணணும், என்னுடைய திருட்டு வேலை ஈடுபட்ட நபருடைய அனைத்து சொத்துக்களையும் நான் வந்து அவனுக்கு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால் அவனுடைய அனைத்து சொத்துக்களுமே வந்து கோயிலுடைய சொத்துன்னு மாற்றி பாருங்கள். யாரும் கோயில் காசில் கை வைக்க மாட்டாங்க. இதே தான் வந்து அரசுக்குமே. அரசில் இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான சொத்துக்கள் வந்து ஊழல்ன்ற முறையில் போகுது. ஆமாம், ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டால் உங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் கவர்மெண்ட் சொத்தாக மாறணும், மாற்றி பாருங்க. யாருமே ஊழல் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா, ஏன் வந்து சொத்தை சேர்க்குறீங்க,
உங்கள்கிட்ட அடுத்த தலைமுறைக்கு தானே சேர்க்குறீங்க. நீங்களும் இறந்து போக போகிறீங்க. 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம். ஐஏஎஸ் ஆஃபீஸர் 60 வருஷம் வரைக்கும் வாழ்கிறாரு, ஐ மீன் வேலை இருக்காரு, 80 வருஷத்துக்கு வாழ்றான்னு வச்சுக்க, 20 வருஷம் தான் இருக்க போகிறீங்க. நீ யாருக்கா சொத்து சேர்க்குறீங்க? அடுத்த தலைமுறைக்காக. அரசியல்வாதி இருக்கார், அடுத்த 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அந்த சொத்து எல்லாம் கவர்மெண்ட் சொத்துன்னு மாற்றிட்டுங்க. அவர் சொத்தை சேர்த்து வைப்பாரா? நம்ம பண்ணுறதில்ல. இதற்கு ஒரு எவ்வளோ பெரிய எடுத்துக்காட்டு எப்படி பண்ணியிருந்தாங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுத்தார் அந்த விஜயநகர பேரரசு திருக்கழுக்குன்றம் கோயில். இதை தான் எல்லா இடத்துலையும் பண்ணணும். இப்போ இந்த நபர் இருக்காரு, 8 பேரை கைது செஞ்சுருக்காங்க அயோத்தியாவில். 8 நபருமே 15,000 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள். எவ்வளவுங்க? 15,000 20,000 ரூபாய். இந்த 15,000 20,000 ரூபாயில் நீங்கள் சம்பளத்தில் என்றைக்காவது நீங்கள் 1 கோடி ரூபாய் கார் வாங்க முடியுமா? முடியாது, என்றைக்கும் முடியாது. உங்களுடைய செலவுகளுக்கே 18,000 17,000 போயிடும். 2,000 3,000 சேர்த்து வைக்கலாம். 2,000 3,000 ரூபாயில் 1 கோடி ரூபாய் கார் வாங்கணும்னா நீங்கள் எனக்கு 100 வருஷம் பத்தாது. சின்ன பையன் 30 35 வயசு இளைஞனவன் கார் வாங்கியிருக்காரு. அவர் ஏழ்மையான குடும்பம். என்ன பண்ணப்ப முதல்லயே அவனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் கோயிலுக்கு ஆக்கிடுங்க. அவனை பார்த்து 4 பேர் கோயிலில் கை வைக்க மாட்டாங்க. அப்போ அதைத்தான் நம்ம செய்யணும். கோயிலில் வந்து செய்யக்கூடிய விஷயங்களை இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தண்டனைகளை கடுமையாக்கி கொண்டே போகணும். அப்படின்றது முக்கியமான விஷயம். இப்போ இது ஒரு வழிமுறை. 2வது வழிமுறை என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், எங்களுடைய கோயில்களில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பைஃபர்கேஷன் இருக்குது. பைஃபர்கேஷன்னா ஆன்மீகத்திற்கு ஆன்மீக பெரியவர்கள், மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி, 2ஆக பிரிச்சிடணும். நீங்கள் என்னைக்கு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வந்ததோ பல கோயில்கள் என்னாச்சு அப்படின்னா எல்லாமே அவங்க கையில் போயிடுச்சு. ஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி தான் முடிவு பண்ணுறாங்க எப்படி வந்து திருவிழா நடத்தணும்னு. அந்த கமிட்டி தான் ஃபார்ம் பண்ணுறாங்க எப்படி வந்து திருவிழாவில் எவ்வளோ செலவு பண்ணணும்ட்டு. அந்த கமிட்டி தான் இது பண்ணுறாங்க எப்படி வந்து நம்ம வந்து வீதி உலா கொண்டு போகணும் கடவுளை அப்படின்னு. அப்போ ஆன்மீக பெரியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்மீகம்ன்றது வேறு, பூஜை புரஸ்காரங்கள் எப்படி நடக்க வேண்டியது அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சொன்னால் அறங்காவலர்கள்ன்றவங்க யார் இருக்கணும் அப்படின்னா, வெறும் எப்படி அக்கௌண்டிங் பார்க்குறோம், எப்படி பணம் வந்தது, பணத்தை எப்படி நான் வந்து சேர்த்து வச்சிருக்கேன்னா சரியா வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய நபராக மட்டும் மாற்றி விட வேண்டும். பைஃபர்கேஷன் பண்ணிட்டீங்கனாலே சரியா போயிடும். இன்னொரு உதாரணம் பாருங்க, திருப்பதிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. அயோத்தியாவில் பண்ற தவறு திருப்பதியில் நடக்கல. திருப்பதியிலையும் வந்து போன வருடம் ஒரு பெரிய கிளர்க் ஒருத்தர் வந்து பெரிய பணத்தை எடுத்து பெரிய நியூஸ் ஆச்சு ஆச்சா. ஆனால் அங்கே என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நபர்கள் தான் மாட்டி கொண்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் யாரும் அவங்களே நடக்கல அப்படின்னா, திருப்பதி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பணத்தை எண்ணக்கூடிய நபர்கள் வந்து யாருமே வந்து பெய்டு ஸ்டாஃபே கிடையாது, வாலண்டியர்ஸ். நீங்கள் வந்து பக்தர்களே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு சேவை செய்யணும்னு விருப்பம் இருந்தால் அந்த கோயிலுக்கு ஒரு நாள் போய் அவங்களுடைய உண்டிகளில் வரக்கூடிய காசை நீங்கள் வந்து பிரித்து கொடுத்துட்டு வர முடியும். அது ஒரு சேவையாக செய்ய முடியும் உங்களால். அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு, நீங்கள் வந்து அவங்க சொல்கிற மாதிரி ஏதாவது பாக்கெட் இல்லாத ஒரு வஸ்து அடிந்து கொண்டு வரணும், எடுத்துக்கொண்டு போகக்கூடாது, சிசிடிவி கேமரா இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் சிஸ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்குள்ளேயே புது நபர் வந்து விடுவார். இங்க ஒரே நபர் பல வருடங்களாக வந்து கொண்டிருக்கார், எண்ணிக்கொண்டே இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், சிசிடிவி எங்க இருக்கு, பணத்தை எப்படி எடுத்துட்டு போவது, பணத்தை எப்படி கொண்டு போனால் வீட்டுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு எல்லா சிஸ்டத்தையும் புரிந்து கொண்டார். அவர் பாக்கெட்ல கொஞ்சம் போடுறது, அல்லது வெளியே ஒரு 300 பட்டை கொடுத்து வைக்கிறது, அல்லது சிசிடிவியை மறைச்சு வைக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்காங்க. அப்ப அங்க எப்படி நீங்க ஒரே ஒரு நாள் தான் என்ன போறீங்க, ஒரு நாள் எண்ணி விட்டு அது ஒரு சேவையாக செய்து விட்டு வந்து விடுவீர்கள். ஒரு சிஸ்டமே புரியாது. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டுக்களை அப்படி இருந்தாலும் குறைக்க முடியும். அது அயோத்தியா மக்கள் பார்த்துக்கொள்ளணும். 2வது என்ன, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாருங்களேன். நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு இன்னொரு பதிலும் இருக்குது. நம்பிக்கையின் தகுந்தபடி மக்கள் பணத்தை கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கையினுடைய பேரிழப்பாக பணம் திருடி விட்டால் என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்டீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய கோயில்களில் எங்களுடைய இஸ்கான் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் டொனேஷன்ஸ் மட்டும்தான் வாங்குகிறோம். எங்களுடைய சிஸ்டத்தை எப்படி யோசிச்சிருக்கோம், உண்டியலே எடுத்துருவோம். வெளியில் உண்டியல் இருந்தால் தானே நீங்கள் வந்து பொதுவாக ஒரு பணத்தை போடுறீங்க. புதுசாக பணமே போடக்கூடாது. உங்களுக்கு எதற்கு பணத்தை கொடுக்கணுமோ ஆஃபீஸில் போய் அதற்குரிய ஸ்பெசிஃபிக் பணத்தை கொடுத்து அதுக்குரிய ஸ்பெசிஃபிக் வேலைக்காக யூஸ் பண்ணப்படும். 148 வகையான டொனேஷன்ஸ் எழுதி வச்சிருக்கோம். எப்பா 148 எப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிஃபிக் டொனேஷன்ஸ். அப்போ வந்து கையாளர் பண்ணுவதற்கோட வழியே கிடையாது. இந்த தூணுக்கு பணம் கொடுக்கணுமா, இந்த தூணுக்கு ஒரு பணம், மார்பலுக்கு பணம் கொடுக்கணுமா, மார்பலுக்கு பணம், குருக்குள் மாணவனுக்கு சட்டை வாங்கி கொடுக்கணுமா, அதுக்கு ஒரு பணம், மாடுகளுக்கு இன்றைக்கு தீனி கொடுக்கணுமா, அதுக்கு ஒரு பணம், மாடுகளுக்கு வந்து மருந்துகளுக்கு கொடுக்கணுமா, அதுக்கு ஒரு தனி பணம். 148 ஹெட்ஸ் இருக்கு. ஹெட்ஸ்னா சொல்றதா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஹெட்ஸ். அப்போ என்ன நடக்கும், நீங்கள் கொடுத்த பணம் அதற்கு மட்டும்தான் போய் சேருகின்றதுன்றதை உங்களால் கண்ணால் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் பார்க்க முடியும். அவங்களோட உண்டியிலேருந்து எடுத்து நானே சிந்திக்கிறதா என்ன நினைப்பேன், எனக்கு ஒரு கார் வாங்கலாமா, எனக்கு ஒரு பங்களா கட்டலாமா, அதை வந்து ஒரு இது வந்திருந்தது நியூஸில் பார்த்தேன்,
ஒவ்வொரு கோயிலிருந்து வரக்கூடிய காசுகளை எடுத்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து சமோசா சாப்பிட்டாங்கன்னு வந்தது. கரெக்டா இல்லையா? அப்ப எப்படி இருக்கு, ஒரு நபர் ஒரு கோயிலுக்கு வந்து பகவானுக்காக இந்த பணத்தை செலவழிங்கள்னு சொல்லி உண்டியல்ல பகவானை வேண்டி விட்டு போட்டு கொடுக்குறான். அந்த பணத்தில் எடுத்து நம்ம ஒரு சமோசா சாப்பிட்டோம் அப்படின்னா 1,00,000 பேர் பண்ணிய பாவத்தை நாம் எடுத்துக்கொண்டோம்ன்ற அர்த்தம். அந்த கோயிலுக்கு அன்றைக்கு வந்த எவ்வளோ நபர்கள் வந்தாங்களோ அவங்க நபர்களுடைய பாவம் எல்லாம் சமோசா சாப்பிட்டதுக்கு வந்து விட்டது. அப்போ எப்படி இதை நிவர்த்தி செய்ய போறீங்க? அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்து வெளியில் வரணும். அறங்காவலர்கள் வந்து முந்தி அப்படித்தான் இருந்தது. அந்த ஊரில் என்ன இருந்தது அப்படின்னா, அந்த ஊரில் பெரியவர்கள் கோயில் நிர்வகித்தார்கள். கரெக்டுங்களா? அதான் ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, முந்தைய கேள்விக்கும் இதுக்கும் பதில் இருக்குது. குடை ஓலை முறை இருந்தது இல்லை? அந்த குடை ஓலை முறையில் எப்படி இருந்தது அப்படின்னா, முதல்ல உங்களுடைய தகுதி என்ன தெரியுமா? தகுதியே என்ன அப்படின்னா, நீங்கள் தேர்தலில் நிற்கணும்னு தகுதி இருந்தாலே நீங்கள் ஊரில் ஒரு பெரியவனாக இருந்திருக்கணும், ஊரில் உங்களுக்குன்னு ஒரு சொத்து இருந்திருக்கணும், ஊரில் உங்களுக்கு நீங்கள் வந்து நிறையா சமூக சேவைகள் முன்னாடியே செஞ்சுருக்கணும். எதற்காக தெரியுமா அப்படி வைக்கிறாங்க? அப்படி அப்போனா தான் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இதை ஒரு சேவையாக வந்து செய்வீர்கள். நீங்கள் எப்படி ஏதாச்சும் அரசியல்லையும் கோயிலில் வந்து நிர்வகிக்கக்கூடிய நபர்களும் பணம் சம்பாதிப்பதற்காக வருகின்றார்கள் அந்த இடத்துக்கு. கோயிலில் நிர்வாக அதிகாரியாக வரணும். எதுக்காக வரும்? பணம் சம்பாதிப்பதற்கு. பணம் எப்படி சம்பாதிக்க முடியும்? கோயிலில் கான்ட்ராக்ட் மூலிமா சம்பாதிக்க முடியும், உண்டியல் மூலிமா சம்பாதிக்க முடியும், டொனேஷன் சொல்லி தவறாக எடுத்து சம்பாதிக்க முடியும். இப்படி தான் சம்பாதிச்சு கொண்டிருப்ப இதை எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னா, கோயில்களில் மடாதிபதிகள் இருக்கக்கூடிய கோயில்களாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் வந்து பணம் திருடுவது கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு நபர் அவருடைய தலைமை கீழே ஒரு கோயில் நடந்து கொண்டிருக்கு, ஒரு மடம் நடந்து கொண்டிருக்கு. அவரை பார்ப்போம், எப்படியும் தெரியும், அவர்கிட்ட போய் குறைகளையும் சொல்ல முடியும். இன்றைக்கி என்னாச்சு, ஒரு சிஸ்டம் இருக்குது, அதில் யார் ஆஃபீஸர்னே நமக்கு தெரியாது. 10 லெவல் ஆஃபீஸர் இருக்காங்க. இவரை கேட்டால் அவரை சொல்லுவாங்க, அவரை கேட்டால் இவரை சொல்லுவாங்க. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி யார்ட்டும் இல்லை, இல்லைங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு தற்பெருமைக்காக சொல்லலை. முதல்ல கோயில்கள் வந்து கோயில்களை சார்ந்து வாழக்கூடிய நபர்கள் முதல்ல சிம்பிளிசிட்டியை கொண்டு வரணும். ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை எதிர்பார்த்து கோயிலுக்கு வரவே கூடாது. நாங்களாம் ஆடம்பரம் பார்த்து கோயிலுக்கு வரல, ரொம்ப எளிமையான வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லித்தான் கோயிலுக்கு வந்திருக்கோம். அதனால எங்களால் வந்து இன்னைக்கு கூட என்னால் வந்து தைரியமாக சொல்ல முடியும், எங்கள் கோயில்களில் வந்து எந்த விதமான பணமும் துஷ்பிரயோகம் செய்யவில்லைன்னு சொல்ல முடியும். என்ன காரணம்? அதில் வந்த ஒரு பணம் கூட வீணடிக்க போவதில்லை. ஏன்னா ஸ்பெசிஃபிக் டொனேஷன்ஸுக்கு போகுது. அதில் வந்த ஒவ்வொரு பணம் கூட ஆடம்பரமான வாழ்க்கைக்கு செல்லவில்லை. ஏன்னா யாரும் ஆடம்பரமாக வாழலை. அதுலேருந்து வந்த ஒவ்வொரு பணமும் கூட என்னென்னா தவறான பாதையில் செல்லவில்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் அக்கௌண்டிங் இருக்குது அதில். அப்போ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். நான் முன்னாடியே சொன்ன விஷயம்தான். கடைசியில் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன், தண்டனைகள் கடுமையாக இருக்கணும். யாராவது ஒருத்தர் கோயிலுடைய பணத்தை கையாள செய்திருக்கான்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, அவங்களுடைய எல்லா சொந்தங்களுடைய எல்லா காசையும் எடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட காசு தானாக வரும். இதுதான் வந்து திருக்கழுக்குன்றம் கோயிலில் நம்ம விஜயநகரன் பேரரசர்கள் பண்ண ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை நாம் வந்து மக்களுக்கு அனைவருக்கும் சொல்லி, கோயில்ன்றது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வோமாக. நான் சொன்னது முக்கிய விஷயம், பாவங்களை அதிகரிக்கவும் புண்ணியங்களை அதிகரிக்கவும் இருக்குது கோயில். நல்வழியில் போனால் புண்ணியம் அதிகரிக்கும், தீய வழியில் போனால் பாவம் அதிகரிக்கும். பாவங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை நினைச்சிங்கன்னா சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான். சட்டம் இருக்கோ இல்லையோ, சட்டம் தன் வேலையை செய்து கொண்டு தான் இருக்கும். பாவம் இருக்கோ இல்லையோ, பாவங்களுடைய கணக்கு உங்கள் மேல் எழுதி கொண்டே தான் போகப்படும். அதனால பாவங்களை செய்யாமல், அடுத்தவருடைய காசை, அதுவும் கோயிலுக்கு வந்த காசை வீணடிக்காமல் நாம் வந்து ஒரு தார்மீகமாக வாழ்க்கையை வாழ்வதற்கான வாழ்க்கை முறையில் சென்றிருக்க வேண்டும். சுவாமி, அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான திலைபேலம் மிக்க நன்றி சார். ஹரே கிருஷ்ணா.